மேம், நீங்கள் அனுப்பின அந்த ஆப்பில் நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி படிச்சிருக்கேன். அந்த ஸ்டோரியை தான் உங்களுக்கு இப்போ தமிழில் சொல்ல போகிறேன். நான் படித்த கதை பேர் த ஸ்டோரி ஆஃப் தம்பலீனா. ஒரு காலத்தில் ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு கிராமத்தில் வாழ்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவங்க மற்ற பொருள் மேலே ஆசைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிற அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. நாளடைவில் அந்த ஆசை பயங்கரமாக வளருது. ஆனால் இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. உடனே அவங்க ஒரு சூனியக்காரியை பார்க்குறாங்க. சூனியக்காரிக்கிட்ட அவங்க ஒயிட் விச், அதாவது நல்லதுக்கு மட்டும் உதவுகிற சூனியக்காரிகள், அவங்கக்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு அந்த கொடுப்பனை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிட்ட அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா ஒரு பேர்லி விதையை கொடுக்குறாங்க. அந்த பேர்லி விதையை வீட்டில் நட்டு வைக்க சொல்கிறாங்க. ஒரு ராத்திரி கழிந்த பிறகு காலையில் எந்திரிச்சு பாரு, அந்த விஷயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மணி மனசுடைஞ்சு போகிறாங்க. என்னடா ஒரு பெண் குழந்தை கிடைக்கும்னு பார்த்தா ஒரு பேர்லி விதை தான் கிடச்சிருக்குது அப்படின்னு போகிறாங்க. அவங்க சரி நட்டு வச்சு பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேர்லி விதையை அவங்களுடைய ஃப்ளவர் பாட்டில் அன்னைக்கு நட்டு வச்சு தண்ணி ஊற்றி படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பிங்க் கலரில் இளஞ்சிவப்பு நிறத்தில் அழகான ஒரு டூலிப்பூ வளர்ந்துருந்தது. பேர்லி விதையில் டூலிப்பூ வளர்கிறது கஷ்டம். ஆனால் அந்த பூ பார்க்க ரொம்ப அழகாக மென்மையாக இருந்தது. அந்த பூவை இவங்க முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ உள்ளேருந்து ஒரு குட்டி பெண் குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிது. அது பார்த்திங்கன்னா அவங்க கட்டை விரல் சைஸில் தான் இருந்தது. அந்த அளவுக்கு சின்னதாக இருந்தது. அதனால் அந்த பெண்மணி இவங்களுக்கு தம்பலீனான்னு பேர் வைக்கிறாங்க. அவள் ரொம்ப சின்ன புள்ள அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இருந்தாலும் அவங்க அவளுக்கு ஒரு பெட்டு செஞ்சு கொடுத்தாங்க. வால்நட்டோடைய ஓடில் அழகான பெட்டு. அவளுக்கு படுக்கிறதுக்கு தூளிப் இதழ்களுடைய பெட்ஷீட், அப்புறமேட்டு அவள் உடுத்திக்கிறதுக்கு தூளிப் இலையால் செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறமேட்டு அவள் நீந்தி விளையாடுறதுக்கு ரோஜாவுடைய படகையும், அப்புறம் 2 குதிரையோடைய முடியை 2ஆக கட் பண்ணி அதை அவளுக்கு துடுப்பாவையும் கொடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணியை ஊற்றி அவளை அதில் படகோட்ட வைக்கிறாங்க. அது பார்க்க அழகாக இருந்தது. அவள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவள் நீந்தினா, மிதந்தா, அப்புறமேட்டு நடந்தா, இவ்வளவு விஷயங்களையும் பண்ணால். அப்போ ஒரு பெரிய தவளை ஜன்னல் ஓரமாக நின்றுக்கிட்டு தம்பலீனாவோட செயல்களெல்லாம் பார்த்துச்சு. அன்னைக்கு ராத்திரி தம்பலீனா ஜன்னல் ஓரமாக அவளுடைய வால்நட் ஓடில் படுத்து தூங்கிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துல தாவி குதித்து ஒரு பெரிய தவளை வந்துச்சு. அவள் அது ஒரு பெண் தவளை. தம்பலீனாவை பார்த்த உடனே சரி இவ நம்ம பையனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இவளை தம்பலீனாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த பெண்மணி தம்பலீனாவை தேடிட்டே இருந்தாங்க. ஆனால் தம்பலீனா கிடைக்கல. இந்த பக்கம் அந்த பெண் தவளை அவங்களுடைய கணவர்கிட்ட போய் தம்பலீனாவை அறிமுகப்படுத்தி மகனை காமிக்கிறாங்க. மகன் ரொம்ப கேவலமாகவும் குண்டாகவும் இருக்கான். அவன் குணங்களும் மோசமாக இருந்தது. இவனை சரி நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மகனும் ஒப்புக்கொண்டான். கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பலீனாவை ஒரு இதழில் மாட்டி வச்சிடுறாங்க. அந்த இதழில் வந்து மாட்டி வச்சிடுறாங்க. அவளால் வெளியவே போக முடியல. அப்போ அவளுக்கு உதவுறதுக்கு ஒரு வெட்டுக்கிளி அந்த இடத்துல வந்தது. வெட்டுக்கிளி வந்து பட்டாம்பூச்சியோட உதவியோடு அந்த இதழை வெளியே தள்ளி விட்டுட்டு அந்த பட்டாம்பூச்சி மேலே ஏறி போகிறான். அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் தம்பலீனா தப்பிச்சு போனதை பார்த்துடுறாங்க. அப்போ பட்டாம்பூச்சி தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தம்பலீனாவை மேலேருந்து கீழே போட்டுருது. அப்போ அவள் வந்து நடந்து போயிட்டுருந்தா. போகும்போது ஒரு வண்டு கிட்ட மாட்டிக்கிறா உணவா. ஆனால் வண்டு அவளுடைய அழகை பார்த்து விட்டுருச்சு. அதுக்கப்புறமேட்டு நாட்கள் போய்கிட்டே இருந்தது. வசந்த காலம் வந்துச்சு. அப்புறமேட்டு கோடை காலம் வந்தது, மழைக்காலம் வந்தது, பனிக்காலம் வந்தது, திரும்ப வசந்த காலம் வந்தது. 4 காலங்களும் போனதுக்கப்புறம் திரும்ப வசந்த காலம் வந்தப்போ அது வரைக்கும் அவள் நடந்து போயிட்டே இருந்தா. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு இதழ் தாளில் இருக்கிற அந்த தேனி வந்து எப்படி தேனை அதோடைய இதழ்களில் இருக்க மகரந்தத்தை வச்சு சாப்பிடுதோ அவள் அந்த மகரந்தத்தை சாப்பிட்டா. அதுக்கப்புறமேட்டு தண்ணீர் இலைகளில் இருக்க சிறு சிறு தண்ணீர் துளிகளை அவள் குடித்தா. இப்படியே அவள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. அப்போ வந்து ஒரு பெரிய சிலந்தியை பார்க்குறா. அந்த சிலந்தி வந்து இவளை பாசமாக பார்த்துச்சு. அந்த சிலந்தி கூட இவள் போகிறா. அந்த சிலந்தியோடைய மர வீட்டுக்குள்ளார போகிறா. அப்போ அந்த சிலந்தி அவளுடைய குழந்தைகளை கூப்பிடுறா. உடனே வந்து தம்பலீனாக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, இவளை சாப்பிட போகிறான்ட்டு. அங்கேருந்து கத்திக்கிட்டே அந்த உயரத்துலேருந்து கீழே குதித்து எப்படியோ பூவோட இதழ்லேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடிடுறா. திரும்ப காலங்கள் போச்சு. ஒரு மழைக்காலத்தில் அவள் ஒரு அழகான வீட்டை பார்த்தா. அந்த வீடு வந்து இலைகளாலேயும் கிளைகளாலேயும் செய்யப்பட்டிருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போய் அவள் படுத்து தூங்கினா. பார்த்தா அந்த வீடு வந்து ஒரு எலியுடையது. அந்த எலியும் தம்பலீனாவை பாசமாக பார்த்துக்கிட்டான். ஆனால் உலகத்தில் இருக்க யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது இதனால தான். அந்த எலிகள்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல வாழும், எல்லா விலங்குகளும். அவங்களில் பணக்காரன் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த மோலுங்கிறது நிலங்களை தோண்டி அந்த மண்ணுக்குள்ளார இருக்கும். மண்ணுக்கடியில் இருக்கிற பொந்தில் வாழும். அங்கே இருக்கிற பூச்சிகளையும் புழுக்களையும் சாப்பிடும். அதுதான் காட்டிலே பணக்கார விலங்கு. ஏன்னா அது அங்கே இருக்கிற கிழங்குகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும். அது பெரிய பணக்காரங்கிறதுனால எலி வந்து தான் மகளான தம்பலீனாவை அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான். ஆனால் தம்பலீனாவுக்கு இது பிடிக்கல. எலி வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கல்யாணம் சம்மதிச்சிடுறா. கல்யாணத்துக்கு வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. இவளும் இங்கே தனியாக தவிச்சிட்டு இருந்தப்ப காட்டுக்குள்ளே ஒரு பறவையோட சத்தம் கேட்டு